வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டு அரங்கிற்குள் மகளிர் பைக் பேரணியுடன், இருசக்கர வாகன பேரணியுடன் அங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சிறப்பான வரவேற்பை திமுகவினர் அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாநாட்டு அரங்கிற்குள் முதலமைச்சரின் வாகனம், மகளிர் இருசக்கர வாகன பேரணி முன் செல்ல அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அந்த பேரணியில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். அவருக்கு மாநாட்டு திடலில் உற்சாக வரவேற்பு இருமருங்கிலும், மேடையின் இருமருங்கிலும் வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் சுமார் 39 தொகுதிகளை, சட்டமன்ற தொகுதிகளை மேற்கு மண்டலத்தில் உள்ள நீலகிரி, நாமக்கல், சேலம், கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட அந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அந்த 6 மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு 39 தொகுதிகள். இந்த 39 தொகுதிகளை பொறுத்தவரை 20 தொகுதிகளுக்கும் அதிகமாக அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்திலிருந்து வெற்றி கணக்கை தொடங்குவோம் என்ற முழக்கத்தோடு கொங்கு மண்டலத்தின் மைய மாவட்டமான திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. ஏற்கனவே திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாடு நடைபெற்ற சூழ்நிலையில் 2026 தேர்தலில் கொங்கு மண்டலத்திலிருந்து வெற்றியை தொடங்குவோம் என்று அங்கு செந்தில் பாலாஜியையும் உதயநிதி ஸ்டாலினையும் பொறுப்பாளர்களாக 3 மாதங்களுக்கு முன்னரே திமுக தலைமை நியமித்து பணியாற்றிய சூழ்நிலையில் இப்போது கனிமொழி தலைமையில் இந்த மகளிர் மாநாடு, வெல்லும் பெண்கள் மேற்கு மண்டல மகளிர் மாநாடு இங்கு மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுவதையும், முதலமைச்சரை அங்கு மகளிர் இருசக்கர வாகன பேரணியில் அவரை மாநாட்டு அரங்கிற்கு அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மாநாடு அரங்கு முழுவதும் கருப்பு சிகப்பு வண்ணத்தில் ஆடை அணிந்து திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியையும், அவருக்கு அங்கு பட்டாசுகள் வெடிக்க அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அந்த ட்ரோன் காட்சி இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மாநாட்டு அரங்கிற்கு இன்னும் சில மீட்டர் தொலைவிலே உள்ள நிலையில் அவர் இப்போது மாநாட்டு அரங்கிற்கு இருசக்கர வாகன மகளிர் பேரணியோடு அவர் அந்த சாலையில் மாநாட்டு அரங்கிற்குள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைத்து வரப்படுகிறார். இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகளை கொங்கு மண்டலத்தில் திமுக எப்பொழுதுமே பலவீனமாக உள்ள அந்த கொங்கு மண்டலத்தில் இப்போது திமுக அங்கு அதிக தொகுதிகளை, கடந்த 2024 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிக தொகுதிகளை கைப்பற்றியது போல சட்டமன்றத்திலும் இந்த தொகுதிகளை, அதிக தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு திமுக அங்கு களப்பணி ஆற்றி வருகிறது. ஆனால் அந்த பணிக்கு என்ன பலன் இருக்கும் என்பது தேர்தல் முடிவில் தெரிய வரும். கொங்கு மண்டலத்தில் உள்ள 48 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்ற அந்த 66 தொகுதிகளில் 70 கூட்டணி கட்சியோடு சேர்ந்த 75 தொகுதிகளில் 41 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த அந்த தொகுதிகள் தான். ஆனால் இந்த முறை கொங்கு மண்டலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற இயலுமா என்ற இலக்கோடு அங்கு திமுக களப்பணி ஆற்றி வருவதால் இந்த மகளிர் மாநாடு இப்போது மேற்கு மண்டல மகளிர் மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநாட்டு அரங்கில் அந்த சாலை வளைவில் அவர் திரும்பக்கூடிய அந்த காட்சிகளையும், அந்த அவருக்கு உற்சாக வரவேற்பை திமுக மகளிர் அணியினர் அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாட்டில் சுமார் 1.5 லட்சம் மகளிர் இந்த ஒரு 6 மாவட்டங்களைச் சேர்ந்த கோவை மற்றும் திருப்பூர், சேலம், ஈரோடு ஆகிய உள்ளிட்ட நாமக்கல் உள்ளிட்ட அந்த 6 மாவட்டம், கொங்கு மண்டலத்தில் உள்ள 6 மாவட்டங்களில் மையமாக இருக்கக்கூடிய திருப்பூரில் இங்கு சுமார் 1.5 லட்சம் மகளிர் பங்கேற்பார்கள் என்று திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டு அரங்கம் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் திமுக தரப்பில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு நிறைவேற்றப்பட்ட 2 முக்கியமான திட்டங்கள், இலவச பேருந்து பயணம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் ஆகிய 2ம் திமுகவிற்கு அந்த மகளிர் வாக்குகளை பெருவாரியாக அறுவடை செய்யும் என்ற எதிர்பார்ப்போடு திமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. அந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கத்திலும் ஒரு 17 லட்சம் பேரை அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு மகாராஷ்டிரா, பீகார் ஆகிய மாநிலங்களில் மகளிர் உரிமை தொகையை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டிக் கொடுத்த நிலையில் இந்த முறை இந்த மகளிர் உரிமை தொகையும் இலவச பேருந்து பயணமும் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி தரும் என்ற நம்பிக்கையோடு திமுக கூட்டணி தேர்தல் களத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த மகளிர் மாநாடு, மேற்கு மண்டல மகளிர் மாநாடு கனிமொழி தலைமையில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளித்து நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்
26 சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் மகளிருக்கான புதுமை பெண்கள் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் மேலும் புதிதாக மகளிர் உரிமை மற்றும் மகளிருக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மகளிர் அணி நிர்வாகிகள் அந்த மேடைக்கு அவர்கள் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேற்கு மண்டல மகளிர் மாநாட்டில் இங்கு பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சிகளோடு இங்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டு அரங்கிற்குள் வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு இப்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்கள், திருப்பூர் மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் அவரை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சி, மத்திய மாவட்ட செயலர் செல்வராஜ் மற்றும் செந்தில் பாலாஜி, அங்கு முன்னாள் அமைச்சர் தமிழரசி உள்ளிட்ட அந்த மகளிர் அணி நிர்வாகிகளும் அந்த மாவட்ட திமுக முக்கிய நிர்வாகிகளும் அவரை மேடைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சியும் பார்க்கிறோம். இப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு மேற்கு மண்டல மகளிர் அணி மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார். தொடர்ந்து மாநாட்டு நிகழ்ச்சிகளாக அந்த மகளிர் அணி நிர்வாகிகள் உரையாற்றிய பின்னர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் டி.ஆர். பாலு மற்றும் கே.என். நேரு பொருளாளர் மற்றும் முதன்மை செயலாளர் கே.என். நேரு, பொருளாளர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோரும் அவருக்கு அந்த மாநாட்டு அரங்கில் அவருக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாநாட்டு பெண்கள் அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பை ஏற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்பொழுது அந்த மாநாட்டு அரங்கில் அவருக்கு அந்த வரவேற்பு அளிக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளையும் அவர் இருக்கையில் அமர்ந்த பின்னர் தொடர்ச்சியாக மற்றவர்கள் பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்க்கலாம். ஆனந்தி, அவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்ற அறிவு மொழியை நமக்கு தந்தார் தந்தை பெரியார். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் நம் பெண்கள் சுய மரியாதையுடனும் பெருகும் அறிவுத்துடனுடனும் மேலெழுகிறார்கள். நம் தந்தை பெரியாரின் அறிவு மொழிக்கேற்ப மனிதத்தின் உச்சம் நோக்கி நம் பெண்கள் வெற்றி நடை போட்டு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். மாபெரும் 1.5 லட்சம் சகோதரிகளின் சங்கமத்தில் நம் தமிழ்நாட்டு பெண்களின் வலிமையை உலகிற்கு பறைசாற்றிட இதோ